இன்னைக்கு திமுக வெர்சஸ் பிஜேபி தான் கேமே தவிர நீங்க அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இருக்கான்றது தெரியல. ஒரு போராட்டம் அதிமுக எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு இதான் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கொங்கு பேட்டில் கொஞ்சம் மவுசு இருந்தது, அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கெடுத்துட்டாரு. அதான் பிரச்சனையா வருது. என்னடா பண்றது? அங்கதான் நம்ம வந்து அங்கங்க போனோம் நாலு. நீங்க பாருங்க சார், கடைசியா நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாராவது ஒரு முக்கிய தலைவர்கள் போய் பார்த்துருக்கிறாங்களா? ஒரு மனு ஒரு ஜாதி சங்கமோ இல்லை வந்து ஒரு ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களோ யாராவது போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு இது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்களா? ஒன்று திமுக கேட்குறாங்க, ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அதில் எங்களை கேட்குறாங்க, ஏன்னா நாங்கள் எதிர்கட்சி. இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு தான் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா அசம்பிளியில் வந்து நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கலாம். ஏங்க நான் தேனியிலேருந்து சொல்கிறேங்க, இன்னைக்கு தேனியிலேருந்து சொல்கிறேங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் தான் எல்லா அமைச்சர்களோட நான் பழகிருக்கேன். எல்லாரும் இப்பயும் டச்சில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் சொல்றது அந்த கட்சிக்கு தலைவர் ஆகக்கூடிய ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான், தவிர வேற யாருக்கும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு ஐடென்டி கிரைசிஸ். அதை பிரஸ் முன்னாடி வந்து என்ன சொல்றாரு, நாங்க எங்க தலைவர் அவர்கள் வந்து ராஜ்பவனுக்கு வந்து இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வந்து நாங்க பேசி என்னமோ லாபி பண்ணி செட் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் தேவை? இதெல்லாம் வந்து முன்னாடி முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? நாங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஃபேவர் பண்றோமா? எங்க 2 பேருக்கு வந்து ஒரு சீக்ரெட் அலைன்ஸ் இருக்கா? 2017 இதே மாதிரி கமமரேட்டிவ் காயின் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்துருக்குறோமே. அப்ப என்ன அதிமுகவும் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கோமா? நாங்க அலைன்ஸ்லயா சார் இருந்தா? 2019 தான் அலைன்ஸ். 2017 நீங்க கேட்டீங்க கொடுத்தோம். இந்த 100 ரூபீஸ் கமமரேட்டிவ் காயின் வந்து ஒரு அது வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பரா இருந்து அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராப்பரா இருந்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணா யாருக்கா இருந்தாலும் கிடைக்காது. அது ப்ராப்பரா இருக்கும், அப்ளிகேஷன் ப்ராப்பரா இருக்கும், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ராப்பரா இருக்கும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய தலைவர், அவர் கொடுக்கறது என்ன தப்பு இருக்கு? அதுக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்றீங்க? கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், பிஜேபி டு டிஎம்கே கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், டிஎம்கே அப்படின்னா என்ன? டி ஃபார் என்னது? டி ஃபார் ட்ரக்ஸ், எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங், கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து. டிஎம்கே அப்படின்னா என்ன? டி ஃபார் ட்ரக்ஸ், எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங், கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து. இதுதான் திமுக, இதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடு. பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம். நீங்க கூட தான் ஸ்கூட்டர் கொடுத்தீங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிக்கலையா? ஏங்க ஒரு உண்மையை சொல்றேங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்துட்டாங்க, ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் அவர்களும் ஐயா ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க. மேடம் ஜெயலலிதா அவர்களை பார்க்கறதுக்கு வரலையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்? வரலையாங்க? வீட்டுக்கு வந்து சந்திச்சுட்டு போலியா? அவங்க எங்களோட கூட்டணியில் இருந்தாங்களா? சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து உடல்நிலை பாதித்த போது பிரதமர் நரேந்திர அவர்கள் நேரடியாக வந்தாங்களா? வரலையே.